வெறும் ₹20 இருந்து உங்களால ஒரு கோல்ட் இடிஎஃப்லயும், சில்வர் இடிஎஃப்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா எப்படி இருக்கு? அதுலயுமே சொல்லப்போனா, இந்த பர்ட்டிகுலர் இடிஎஃப்ப நீங்க ப்ராப்பரா எஸ்ஐபி மாதிரியே வாங்க முடியும். எஸ், மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. இடிஎஃப்யே நீங்க எஸ்ஐபி மூலியமா வாங்க முடியும். ரீசென்ட்டா தான் நான் சொல்லியிருந்தேன், இருக்கிறதுலே கோல்டுல பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எதுன்னு சொல்லி பிசிக்கல் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு, கோல்டு இடிஎஃப் அண்ட் நம்மளுடைய கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெஸ்ட் ஆப்ஷனா வந்தது. ஷார்ட் டேர்ம்ல நிறைய பேருக்கு ரிட்டர்னும் பெட்டரா தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் இருந்தது. ஸோ அப்போ நிறைய பேருக்கு அந்த கோல்டு இடிஎஃப் எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. இடிஎஃப்னா என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்றத பத்தி பிளஸ் மைனஸோட சேர்த்து தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த காம்பினேஷன்ல நீங்க பெஸ்ட்டான ஒரு கோல்டு இடிஎஃப் எப்படி தேர்ந்தெடுத்து அதுவும் எஸ்ஐபி மெத்தட்ல வாங்கினா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வர மாதிரியும் பார்த்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற அந்த ஒரு அனாலஜியை உங்ககிட்ட நான் பிரசன்ட் பண்ண போறேன். ஸோ அனைத்து உங்களுக்கு வணக்கம். நீங்க பார்க்குறது மணி சீரிஸ். இது தமிழ் செல்வன் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சார்ட்டை பாருங்க. லாஸ்ட் 1 இயர், 3 இயர், 5 இயர், 7 இயர், 10 இயர், 15 இயர்ஸ் டேட்டா வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுல ரிட்டர்ன்ஸ் மட்டும் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே கோல்ட் அண்ட் சில்வருடைய காம்பினேஷனா, இதை எஸ்ஐபி மூலமா வந்த ரிட்டர்னா அவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. இந்த சினாரியோ வச்சு நம்ம வந்து பேசுவோம். ஸோ இந்த டேட்டாலாம் கடந்த ஒரு வாரமா டீம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தமிழ் செல்வன் சேனல். நம்ம ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பத்தின ஒரு கலந்துரையாடல் இந்த சேனல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இடிஎஃப் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றத வந்து காமிக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு தவறான இடிஎஃப் வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. பட் லாங் ப்ராசஸில் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது அப்போது நீங்கள் கரெக்டான இடிஎஃப்க்கும் இந்த இடிஎஃப்க்கும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ₹1000 போடுறவங்களா இருந்தால் கூட ₹10,000 மிஸ் பண்ணுறக்கூடிய நிலைமை வந்து இருக்கும். அதுக்கு நார்மலாக இடிஎஃப் சூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து பார்ப்போமோ அதே வச்சு நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் கேப், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, டெய்லி வால்யூம் எவ்வளோ இருக்குது, 3 மந்த்க்கான ஆவரேஜ் வால்யூம் என்ன, வால்டிலிட்டி எதில் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது, அண்ட் ட்ராக்கிங் எரரை வச்சும் எடுக்க ட்ரை பண்ணோம். பட் மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கிங் எரரை வந்து கரெக்டாக கொடுக்கல. பட் கிடைச்ச டேட்டாவை வச்சு க்ரோ அந்த ஆப்லலாம் பார்த்து என்ன இருந்ததுன்றதை எடுத்து வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டாவில் எல்லாமே, இந்த ஃபில்டரில் எல்லாமே வந்த டாப் 3 கம்பெனிஸ் எதுன்றதை எடுத்து தான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். அதில் ரிப்பீட்டேட்டிவாக வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் வந்த அந்த கம்பெனிஸ் எதுன்றதை வந்து நாங்கள் ரேட்டிங் பண்ணி அதை ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எந்த கேட்டகரியில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுதோ நீங்கள் தாராளமாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் வால்யூம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எங்கே அதிகமாக பையிங் செல்லிங் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்களோ அங்கே தான் நீங்கள் திரும்ப வாங்குறதுக்கும் சரி இல்லை விற்கிறதுக்கும் சரி கரெக்டாக இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் என்னன்றதை பாருங்கள். அதே போல் தான் சில்வர் இடிஎஃப்மே. ஸோ சில்வர் இடிஎஃப்லையுமே இந்த ஃபில்டர்லெல்லாம் வந்து போக எந்த கம்பெனிஸ் வந்துருக்குன்றதை நாங்கள் ஃபில்டர் பண்ணி டாப் 3 கம்பெனிஸை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான், புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. கோல்டை விட சில்வரில் வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமாக ஏறும், அதிகமாக அடிக்கும். அதனால் இதோடைய ட்ராக்கிங் எரருமே கோல்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ₹20 சொன்னீங்களே ப்ரோ, உண்மையாகவே இருக்கான்னு கேட்குறீங்களா? இருக்கிறதே ரொம்ப கம்மி கம்பெனிஸ் தான் நமக்கு கோல்டு இடிஎஃப்பும் சில்வர் இடிஎஃப்பும் வந்து விற்கிறாங்க. அதில் இருக்கிறதுல ரொம்ப மினிமலாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எதுன்றதை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓரளவுக்கு வால்யூமும் இருந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் எதுவுமே வந்து ஸ்பான்சர் கிடையாது. முழுக்க இருக்கிற மாதிரியே நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு என்னன்றதை வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கான ஃபில்டர் போடுங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு வந்து பாருங்கள். இன்னுமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் இதெல்லாம் என்னன்னே எங்களுக்கு புரியலன்னு சொல்லக்கூடியவங்க, நீங்கள் நம்மளுடைய இடிஎஃப் வீடியோ இருக்குது, அங்கே போய் தாராளமாக அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக புரியும். ஸோ எஸ்ஐபி லாங் டேர்மில் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் மார்க்கெட்டை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எந்த வேலையை பார்க்குறோமோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த பணம் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அசெட் என்னவோ அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். லாங் டேர்மில் பார்க்கும்போது அது க்ரோ ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அதே கான்செப்டை இங்கே பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே 2 முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை பாருங்கள். இது கோல்டு இடிஎஃப்கான சார்ட். அதே போல் இது சில்வர் இடிஎஃப்கான சார்ட். இந்த ரெண்டுத்துலையுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. எஸ், இந்த சார்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பாருங்கள். 15 மினிட்ஸ் கேண்டில் தான் ஒன்றுமே. வால்டிலிட்டி அந்த பர்டிகுலர் கேண்டில் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் மட்டும் ரொம்ப வேகாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணி தான் நம்ம எஸ்ஐபியை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஏன் சொல்லுவேன், அதனால் அந்த ஆப்பை வச்சு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து சொல்கிறேன். ஸோ இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட இன்னுமே அக்கௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா என்னுடைய அஃபிலியேட் லிங்க் தான், ஸ்பான்சர் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் என்னுடைய ரெஃபரல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு எந்த
ஆப் வேணுமோ நீங்கள் அதை தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எப்படி எஸ்ஐபி செட் பண்ணுறதுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஏஞ்சல் ஒன்ல சொல்கிறேன். ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இங்கே நான் ஆர்டர்ஸ் போயிட்டேன். ஆர்டர்ஸில் ரைட் சைடில் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஆட் எஸ்ஐபின்ற ஆப்ஷன் வருதுங்களா, இதை கிளிக் பண்ணணும். இப்போ எந்த ஸ்டாக்கை வேணாலும் நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேசுகிறது கோல்டு அண்ட் சில்வர் ETF. அதனால் என்ன பண்ணுறேன், அது ₹20 இருக்கிறது டாட்டாவுடைய கோல்டு ETF. ஓகேங்களா, டாட்டா கோல்டு ETF வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அமௌண்ட்டை செட் பண்ணி எந்த அமௌண்ட்டுக்கு வாங்கணுன்றதை போடலாம். இன்னொன்று குவான்டிட்டியும் வந்து போடலாம். ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 போடுறேன். அண்டு எவ்ரி மந்த் 6th இன்றைக்கி 6ஆம் தேதியா, எஸ் இப்போ 6ஆம் தேதின்னு இருக்கிறதுனால அப்படியே விட்டுறேன். நீங்கள் 2 1 உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த டேட் தான் அப்படின்றது கம்பல்சரி கிடையவே கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபண்ட் ரெக்வயர்டு அப்படின்றது என்ன, உங்கள் அவைலபிள் ஃபண்ட் எவ்வளோன்னு இருக்குது, ₹27 அப்படின்னு வந்து காமிக்குது நான் 2 ஸ்டாக்ன்றதுனால. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சின்ன சின்ன சார்ஜஸ் எல்லாம் என்னென்ன வருதுன்றதையும் நீங்கள் ஓவராலாக இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் பிளேஸ் எஸ்ஐபி ஆர்டர்னு கொடுத்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் செட் ஆட்டோபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். நீங்கள் கூட கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து ஆட்டோபேவை செட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே யூபிஐ ஆப்ஷனுமே இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா நான் ஜெரோதாவில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ நான் யூபிஐ கொடுத்துட்டு யூபிஐயில் எந்த யூபிஐ ஐடி வந்து நான் இந்த பேங்க்குக்கு லிங்க் பண்ணியிருக்கோங்கன்னா அந்த ஐடியை மேலே போட்டுட்டு கீழே ஜஸ்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஆப், நான் ஜிபே யூஸ் பண்ணுறேன், ஜிபேயில் போயிட்டு நான் ஜஸ்ட் அதை அத்தாரைஸ் பண்ணிவிட்டு ஆட்டோபே செட் பண்ணிட்டேன்னா போதும். எவ்ரி மந்த் ஆன் திஸ் பர்டிகுலர் டே, அந்த 6ஆம் தேதினா 6ஆம் தேதி, 5ஆம் தேதினா 5ஆம் தேதி, எந்த டேட்டோ அந்த டேட்டுக்கு 2 குவான்டிட்டி எந்த ETF ஆர்டர் வந்து எஸ்ஐபி செட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் எஸ்ஐபியை எந்த ரேட்டில் இருந்தாலும் அது வாங்கிடும். அதில் என்ன ஒரு ப்ளஸ்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுத்து அதுவே வாங்கிடும். நம்ம போய் ஒரு டைமும் நம்ம ஃபண்டை வந்து ஆட் பண்ணணுன்ற அவசியம் இங்கே இல்லை. அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் சில்வர் ETFக்குமே உங்களுடைய எஸ்ஐபியை வந்து போட்டு வச்சுக்கலாம், ஸ்டாக் எஸ்ஐபி. ஜெரோதாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னென்னா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்கெட் வந்து கிரியேட் பண்ணணும். நான் அதுவே இங்கே ஸ்க்ரீன்ஷாட் இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வைக்க சொல்கிறேன். ஸோ அந்த பேஸ்கெட்டில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்கு இல்லை என்னென்ன ETF வேணுன்றதை ஆட் பண்ணணும். ஒன்றுனா அந்த ஒன்றுத்துக்கு கூட நீங்கள் ஒரு பேஸ்கெட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அந்த பேஸ்கெட்டுக்கு நீங்கள் ஒரு எஸ்ஐபி வந்து போட முடியும். யூபிஐ கிடையாது இங்கே ஜெரோதாவில். அதுக்கு பதில் நம்ம பேங்க் மேண்டேட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் அது எப்படி என்னன்றதை வேணால் நான் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்லேயும் வந்து காமிக்கிறேன். அண்ட் ஜெரோதாவில் கூடிய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் எஸ்ஐபி போடுறீங்களோ அதே போல் அந்த டேட்டில் எந்த டைமுக்கு வாங்கணுன்றதையும் போட்டுக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமிங்கை வந்து ஒரு வேளை நீங்கள் ஏர்லி மார்னிங் போட்டுட்டீங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேயே போட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனில் போய் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தாண்டி ஒரு 10 மணிக்கு மேலே 10:30 மணிக்கு மேலே போடுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். இது என்னுடைய சஜஷன். ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் டைமிங் இது தான் அவங்க கொடுக்கல. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த 11 மணிலேருந்து 1 மணி 2 மணி இந்த மாதிரி டைமிங்கில் வந்து வாங்கிடுன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் எஸ்ஐபி ஒர்க் ஆகிற மாதிரி தான் நம்ம போட்ட அன்னைக்கு மார்க்கெட் ஒருவேளை லீவு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த நாள் எப்போ மார்க்கெட் இருக்கோ அந்த டைமில் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். நீங்கள் எந்த ETF வாங்கினாலுமே அதோடைய INAV வேல்யூ என்னன்றதை பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு தேதியில் சில்வர் பிரைசிங் நல்லா ஏறி ஆல் டைம் ஐயை தாண்டி போய்கிட்டே இருந்தது இல்லைங்களா. பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ETF பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே ஒரு ஹை போயிட்டு இப்போ வந்து இன்னுமே அந்த ஐயை தாண்ட முடியாமல் உள்ளுக்குள்ளேயே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இங்கே ரொம்ப மேசிவாக இருக்கும். ஒரு சில டைமில் அந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற டைமில் ஒரு வேளை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு இன்னுமே அதிகமாக லேட் ஆகும். அதனால் நீங்கள் எப்போ வாங்குறதா இருந்தாலும் இல்லை நீங்கள் சப்போஸ் இந்த எஸ்ஐபி மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே எவ்ரி மந்த் 6ஆம் தேதி இப்போ நான் போட்டிருக்கேன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதி வந்து என்ன INAV வேல்யூ இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு நான் போட்ட எஸ்ஐபியை ஒன்று பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு எப்போ வேணுமோ கூட நான் வந்து வாங்கிக்கலாம். அது நம்ம இஷ்டம். பட் அந்த மாதிரி பார்த்து ஓகே வேல்யூ வந்து இப்போ கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த மாதிரி வந்து எல்லா டைமும் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த வீடியோ ஒருவேளை எஸ்ஐபி மூலியமாக நான் வந்து ETFல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரியாதவங்களும் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டவங்களும் இல்லை அது எப்படின்னு தெரிஞ்சவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு சொல்கிற மாதிரி டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்கு இந்த கோல்டு ETFக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் இந்த எஸ்ஐபி. அது உங்களுக்கு செட் ஆகுமா என்ன ஏதுன்றதை பொறுத்து இஃப் யூ வாண்ட் ஸ்டார்ட் என்ன ஏதுன்றதை பாருங்கள். கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக இதுக்கு ரிலேட்டடாக இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணுமா மணி சீரீஸ்லன்றதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக கொண்டு வரேன். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.